ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்புங்க தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பட்டை அப்படி இல்லைன்னா சின்னமன் நம்ம கையில் இருந்தால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 விஷயம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயும் நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் ரொம்பவே தொல்லையான எலி, பெருச்சாழி, பல்லி, கரப்பான், கொசு, பொடிங்க இதுங்களெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி நம்ம செஞ்சிடலாம். அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு பட்டை நான் எடுத்திருக்கேன். அது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று பிடிச்சி எடுத்துடலாம். எவ்வளோ ஃபைனாக உங்களால் பிடிச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த பட்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது தெரிய வரும். தேவையான அளவுக்கு பட்டை நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டேன். நான் இங்கே ஜஸ்ட்டு சூடு பண்ணாமல் அப்படியே தாங்க போட்டு பொடிச்சு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை நான் பொடிச்சு எடுத்திருக்கேன். இந்த பட்டை நம்ம டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எல்லாம் சூடான தண்ணியில் 1 கிளாஸ் தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அது மாதிரியே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லபடியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் தான் ஒரு விளக்கில் போட்டிருக்கேன். அதோடவே நமக்கு தேவையானது பே லீஃப் தான். அது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சின்னமன் பொடிச்சு, அதாவது பட்டை பொடிச்சதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். அதோடவே நமக்கு தேவையானது கற்பூரம் தான். அந்த கற்பூரம் நம்ம இந்த மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துடலாம். கற்பூரம் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கற்பூரத்தை நம்ம பற்ற வச்சுக்கலாம். உங்கள் கையில் சின்ன கற்பூரம் இருந்தால் 2 கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கற்பூரம் பற்ற வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு விளக்கு சாயந்தர டைமில் நம்ம வீட்டில் நம்ம வச்சுட்டோம்னா எவ்வளோதான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் போய் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் கொசு தொல்லை, பொடிங்க தொல்லை இருந்தாலும், இப்போ ஃப்ரூட் சீசன் அப்படின்றதுனால இருக்கிற தொல்லை எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நொடியில் காணாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கு நம்ம வீட்டில் நீங்கள் பற்ற வச்சா போதும். குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் தைரியமாக நம்மளோடது இந்த ஒரு பட்டை விளக்கு இல்லைன்னா சின்னமன் விளக்கு நம்ம வச்சுட்டோம்னா அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் அந்த ஒரு நறுமணமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். நைட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் கிச்சனில் ரொம்ப பல்லி தொல்லை, கரப்பான் தொல்லை எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டை உங்கள் கேஸ் ஸ்டோப்புக்கு கீழே, கவுண்டர் டாப்பில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அதுங்க தொல்லையே உங்கள் கிச்சனில் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு காலியான கம்ஃபர்ட் பாட்டில் தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பாட்டில் சாதாரணமாக நம்ம தூக்கி போடுவோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறமேட்டு தூக்கியே போட மாட்டீங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் இந்த ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ நாம் இந்த ஒரு கம்ஃபர்ட் பாட்டிலுக்கு மேலே இருக்கிற கவரை கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கவரும் நாம் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் மெயினாக அந்த கவரில் இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸை நம்ம கட் பண்ணாமல் கரெக்டாக ஈவனாக அந்த கவரை நாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நம்ம கம்ஃபர்ட் பாட்டிலில் இருக்கிற அந்த கவரை நம்ம அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் இந்த கம்ஃபர்ட் பாட்டில் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி மெஷர் பண்ணி தாங்க லைன் வரைச்சி கொடுக்க போகிறேன். கரெக்டாக நம்ம லைன் வரைச்சிட்டு தான் நம்ம இந்த ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ஈவனாக இது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக வேண்டிட்டு ஒரு ஸ்கேல் வச்சுட்டு நான் கரெக்டாக ஈவனாக ஒன்று ஷேப் பண்ணிவிட்டு லெவல் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம 4 சைடும் ஒரே லெவலில் தான் இந்த மாதிரி லைன் போட்டு கொடுக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷனில் லைன் போட்டு கொடுத்தாச்சு. அது மாதிரியே நம்ம பேக்லேயும் லைன் போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதே இதில் தான் நம்ம சைட்லேயும் நம்ம கரெக்டாக ஈவனாக கட் பண்ண போகிறோம். அந்த லைன் நமக்கு கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடவே ஆல்ரெடி நம்ம அந்த கம்ஃபர்ட் பாட்டிலில் போட்ட அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆர்ச் ஷேப்பில் நம்ம வரைஞ்சி கொடுத்துடலாம். இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அது கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு ஷேப்பே இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம பின்னாடியும் அதே மாதிரி ஒரு ஆர்ச் ஷேப்பில் நம்ம வரைஞ்சி கொடுத்துடலாம். இப்படி வரைஞ்சி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நைஃப் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். நீங்கள் நல்லா ஷார்ப்பான சிசர்ஸ் இருந்தால் அது கூட இந்த மாதிரி பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே நைஃபு தாங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக நம்ம போட்ட அந்த லைன் ஈக்குவலாக வரபடி நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே நைஃபு நல்லா சூடாக இருக்கிறதுனால நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையில் படாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சி கொடுத்த அந்த ஆர்ச் ஷேப்புக்கு கரெக்டாக நம்மளோடது கம்ஃபர்ட் பாட்டில் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு.
அவ்வளோதான் பாருங்க. நம்ம கட் பண்ணும்போது இந்த மாரி ஒரு பேக் ஷேப்ல தான் நம்மளோடது அந்த ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் கிடைக்கும். இப்ப நாம இந்த ஆர்ச் ஷேப்ல இருக்கிற இடத்துல நம்ம ஒரு ஹோல்ஸ், ஒரு பெரிய ஹோல்ஸ் மாரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுவும் நைஃப் நல்லா சூடு பண்ணியே நம்ம கட் பண்ணிட்டோம்னா, நமக்கு அது கட் பண்ற அந்த ரிஸ்க் தெரியாம ஈஸியாவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் அதுக்கு மேல ஒரு லைன் போட்டு குடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் நான் கட் பண்ண போறேன். பாருங்க இந்த மாரி அந்த இடத்துல லைன் போட்டு குடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு நைஃப் சூடு பண்ணி நான் இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான் பாருங்க. அழகான ஆர்கனைசர் நம்ம இங்க ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோடது கம்ஃபர்ட் பாட்டிலுக்கு மேல இருந்த அந்த ஒரு கவருக்கு மேல இருந்த அந்த ஒரு ஃப்ளவரை நம்ம நல்லா அழகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண ஆர்கனைசருக்கு மேல இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் யூஸ் பண்ணிட்டோம், க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டோம், நீங்க ஒட்ட வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோடது ஆர்கனைசர் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா அழகாயிருச்சு. இது நம்ம குழந்தைங்களோடது ஸ்டடி ரூம்ல அவங்களோடது பென்சில், கலர், ஸ்கேல் இந்த மாதிரி எல்லாம் நல்லா அழகா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, ஸ்டடி டேபிள்ல வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா வால்ல நல்ல ஒரு ஆர்கனைசரா கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். பாருங்க குழந்தைங்களோடது கலர்ஸ் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா, அதுவும் நம்ம ஸ்டடி ரூம்ல அழகா இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்துட்டோம்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டில் நீங்க எதுக்காக இது பயன்படுத்துவீங்க அப்படின்றது ஜஸ்ட் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெடி பண்ண இந்த ஒரு ஆர்கனைசர் கிச்சன்ல தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு டிப் இது. அவ்வளவுதான். நல்ல திக்கான டபுள் சைட் செல்லோ டேப் யூஸ் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி வால்ல நான் ஒட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம கிச்சனில் லைட்டு, அது மாதிரி ஸ்பூன், ஃபோர்க் எல்லாமே வைக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசராக நான் இதை பயன்படுத்திட்டு வரேன். இந்த மாதிரி லைட்டு, ஸ்பூன், ஃபோர்க் மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய கரண்டி கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட். இப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு சின்னமன் பொடிச்சது இல்லைன்னா பட்டை பொடிச்சது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரத்துக்கு எடுத்தாச்சு. அதோடவே நல்லா சூடான தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. சூடான தண்ணி ஊற்றும் போது தான் அதோட எசன்ஸ் நல்லபடியாக அந்த தண்ணியில் இறங்கும். அதுக்காக வேண்டித்தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நமக்கு தேவையானது டெட்டால் தாங்க. அந்த டெட்டாலை நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அந்த தண்ணி சூடாக இருக்கும்போது நம்ம சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக அதோட எசன்ஸ் எல்லாம் நம்மளோட தண்ணியில் கலக்கும். அதுக்காக வேண்டித்தான். அவ்வளோதான். டெட்டாலும் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. நல்லபடியாக நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நமக்கு தேவையானது சிந்தட்டிக் வினிகர் தான். அதாவது ஊறுகாய்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற வினிகர் தான். அதை நம்ம ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம இங்கே சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்மளோட சொல்யூஷன் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் பயன்படுத்துவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பல்லு பூண்டு தாங்க நல்லா இடித்து நம்ம சேர்த்துருக்கோம். பூண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஹவர் டைமுக்கு அப்படியே நம்ம ரெஸ்ட் பண்ணுற வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம பயன்படுத்துவோம். அவ்வளோதான். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சொல்யூஷனை நம்ம ஒரு 1/2 ஹவர் டைமுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். 1/2 ஹவர் டைம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்மளோட சொல்யூஷன் நம்ம ஒன்று ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஃபில்டர் பண்ண சொல்யூஷன் நம்ம ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம். உங்கள் கையில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன ஜூஸ் பாட்டில் எல்லாம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதோட மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே பாத்திரம் கழுவுற லிக்விட் டிஷ் வாஷ் தீந்தா அந்த ஒரு பாட்டில் தாங்க யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்துகிறேன். இந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு மாத கணக்கானாலும் இந்த ஒரு சொல்யூஷன் நம்மளோட கேஸ் ஸ்டோப்பு, சிங்க்கு எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். பல்லி தொல்லை, கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்லையும் வீட்டுக்கு சுற்றிலும் எங்கெங்கே எலி தொல்லை, பெருச்சாய் தொல்லை எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் கண்டினியூஸாக சாயந்தர டைமில் ஒரு 5 நாள் நம்ம இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணால் போதும். அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு எலி, பெருச்சாழி, பாம்பு எதுவுமே நம்ம வீட்டு பக்கமே அண்டாதபடி ஆயிருங்க. இதுங்களெல்லாம் கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.